Hi guys, welcome back to our channel Bhavishri Official. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ நம்ம சேனல் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் துணியோட சீரியல் அப்டேட்ஸ் தான் டே டு டே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 20 மினிட்ஸ் சீரியலில் ஒரு 5 மினிட்ஸ் முடிக்கிற மாதிரி நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐயனார் துறையில் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரனோட சைட்டை காட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து சண்டா வந்துட்டு வேலை செய்யறத பார்த்து சேரனத்தே வந்து கத்தினாரு. ஸோ அந்த சீன் தான் கண்டினியூ ஆகுது. அதை பார்த்துட்டு நீ ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ற, கஷ்டப்படாத நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அனீஷ் சொல்றாரு அவங்க அண்ணன் ஆல்ரெடி அவள் ஊர்ல இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தா அப்படின்னா ஊர்ல செய்யட்டும், ஆனால் இங்கே செய்யக்கூடாது. நான் சைட்டுக்கு பொம்பளை பசங்க வந்தாலே நான் ஒழுங்கா வேலை வாங்க மாட்டேன். அதில் வந்து சந்தாவை நீ வேலை செய்ய சொல்றேன். ஆமா நீ என்ன வேலை செய்யறது எல்லாமே ரொம்ப கரெக்டுன்ற மாதிரி பேசுற. எனக்கு வந்து அவள் வேலை செய்யக்கூடாது. அதே மாதிரிப்பா நீ கல்யாணம் ஆகிட்டு வந்தா கூட வீட்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதெல்லாம் செய்யறதுக்கு தான் நான் இருக்கேன். நீ வீட்டில் சின்ன சின்ன ஒர்க் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பேசுறாரு. உடனே சந்தாவா அதுக்கு ஒன்னே சரி சொல்றாங்க. அனீஷ் அதை பார்த்து சிரிச்சு ரொம்ப பெருமைப்படுறாரு. நீ போய் உட்காரு, நான் இன்னும் 1/2 hourல வேலையை முடிச்சுட்டு வந்துடும், நம்ம அப்புறம் ஒன்னா செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு சந்தா கிட்ட. சந்தாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காடுறாங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாண்டி அண்ட் வானதி வந்து ஹோட்டலுக்கு போறாங்க. ஹோட்டலுக்கு போனதும் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணாங்க. அவங்க உடனே கேட்குறாங்க வானதி என்ன இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்க அப்படின்னு. இதுவே கம்மி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாரு. இதுவே கம்மி அப்படின்னு. ஆமா இதுவே ரொம்ப கம்மி, நீ பிடிச்சதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வானதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க நான் நினைக்கவே இல்லை பாண்டி, நான் இன்னைக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் கடைக்கு வரும்போது கூட கோவமா தான் வந்தேன், அதுக்கப்புறம் நீ வெளியே கூட்டிட்டு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கிட்ட சொல்றாங்க. பாண்டியோல நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு சூப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க. அதுக்கு உடனே பாண்டி சொல்றாரு இவ்வளவு இருக்கு, இது ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடி அப்புறம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வானதியும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ எனக்கு எப்படி இந்த ஐடியா திடீர்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பாண்டி உடனே ஏன் அதெல்லாம் கேட்கற, இப்ப நீ சாப்பிடு அப்படின்றது. இல்ல பாண்டி நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கறாங்க. உடனே பாண்டி சொல்லிட்டு நம்ம 2 பேருக்குள்ள அடிக்கடிக்க சண்டை வருதுல, ஸோ அதை வந்து நான் நிலா அன்னைக்கு வந்து அதை பார்த்துட்டு நீங்க இந்த மாதிரி வானதி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடு வானதிக்கு அது கோவம் வந்துருது. அப்ப நீ அவங்க பேச்சு கேட்டுதான் நீ வந்து இந்த மாதிரி பண்றியா, உனக்கு வந்து ஆசை கிடையாது என்ன கூட்டிட்டு போகணும்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே பாண்டிக்கு கோவம் வந்து நீ ஏன் எங்க வீட்டு மேல இருக்கவங்க எல்லாருமே தப்பு சொல்ற, நிலா நீ வந்து நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க. அதே மாதிரி சோழன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். ஆனா நம்ம 2 பேரும் சேரணும் அவன் கவலைப்பட்டு அவன் வந்து பேச. அதே மாதிரிதான் சேரணும். நம்ம வீட்டுல எல்லாருமே உன்னை பத்தி தான் யோசிக்கிறாங்க, ஆனா நீ மட்டும் தான் வந்து யாரை பத்தி யோசிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. எனக்கு பயமா இருக்கு வானதி, இதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க. உண்மையை சொல்ல போனா நான் பொண்ணு பார்க்க வராது கூட காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசுறாரு. வானதி அதை பத்தி யோசிக்கிறாங்க. யோசிச்ச பிறகு சரி ஓகே பாண்டி இனிமேல் அப்படி பேச மாட்டேன், அவங்க தப்ப ரியலைஸ் பண்ணாங்களான்னா தெரியல, ஆனா நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இல்லை நீ இந்த கொஞ்சம் மாத்திக்கோ வானதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாரு. வானதி அதுக்கு சரி ஓகே பாண்டி நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. ஸோ அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலா வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்களா. ஸோ அந்த கம்பெனி வந்து திவ்யா வந்து கூப்பிட்டு காட்டுறாங்க நிலா கிட்ட, நீங்க பால் காய்ச்சி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ள வந்துட்டு அவங்களோட ரூமு, மேலே இருக்க ரூமு, அப்புறமேட்டு கிச்சனு, அப்புறம் பால்கனி இதெல்லாம் சுற்றி காட்டுறாங்க. சுற்றி காட்டிட்டு நிலா சொல்றாங்க ரொம்ப சூப்பராக இருக்குடி, பார்க்கவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிலா. அது கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஃபைனலாக எல்லாரும் பார்த்து முடிச்சிட்ட பிறகு பால் காசுறதுக்கு வராங்க. பால் காசிட்ட உடனே திவ்யா தான் பால் காசுறாங்க. பால் காசிட்டு எல்லாருக்குமே ஸ்வீட்லாம் கொடுத்த உடனே அவங்க அந்த கம்பெனியோட நேம் எடுத்து திவ்யா கிட்ட காட்டுறாங்க. DNS அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்றாங்க. திவ்யா நிலா ஷோபனா அப்படின்ற பேர்ல ஓப்பன் பண்ணிருக்காங்க. உடனே நிலா சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது, எனக்கு தெரியவே தெரியாது நீ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிருக்க, நீங்க ஏதோ வேற ஏதோ பேர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்து இவர் சொல்றாரு சோழன் எனக்கு அப்பவே தெரியும், அந்த பேரை பார்த்தோன்னு நான் கண்டுபிடிச்சேன், திவ்யா நிலா ஷோபனா அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை பார்த்துட்டு நிலாக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது. ஹாப்பி ஆகிட்ட உடனே எல்லாருமே வந்துட்டு பால்லாம் காசி முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த பேர் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசும்போதுட்டு ஷோபனோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட கேட்குறாங்க இது போல வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. ஸோ அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாரி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க 2 பேர் இதில் காசு போட்டாங்க, நான் ஒருத்தர் மட்டும் ஓசிலே பார்ட்னர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு மாதிரி பிளேம் பண்ணி பேசுறாரு. அது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. உடனே திவ்யா சொல்றாங்க என்ன ஷோப்பனா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. சாரி நிலா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை போய் ஷோப்பனா வந்து திட்டுறாங்க கூட்டிட்டு போயிட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து சாரி கேட்கிறாரு. சாரி கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா நான் வந்து தப்பா சொல்லலை, இருந்தாலும் அதான உண்மை, இருந்தாலும் உங்களுக்கு அது கஷ்டமாயிடுச்சுன்னா சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது கேட்டு நிலாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து சோழன் கிட்ட சொல்லி அழுகுறாங்க. நான் இதுக்கு தான் சொன்னேன் வேண்டாம் அப்படின்னு நான் எவ்வளவோ சொன்னேன், அவங்க தான் கேட்கல, நானும் கொஞ்சம் அறிவு கட்டத்தனமா
அவங்க சொல்றதை கேட்காம நான் புடிவாதமா இருந்திருக்கணும், வேண்டாம் அப்படின்ட்டு. கிடைச்சா போதும், நான் சேர்ந்தது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுறாங்க. உடனே சோழன் சொல்றாரு, விடுங்க சரியாயிடும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல சோழன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுவும் எல்லாரும் முன்னாடியே பேசிட்டாங்க, அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க. அழுத உடனே சோழனுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஸோ அதோட இந்த சீனும் முடியுது, இந்த எபிசோடும் முடியுது. ஸோ நாளைக்கு ஐயனார் துணையில என்ன நடக்குது அப்படின்றது நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம். பை கைஸ்.